Hello friends, welcome back to my channel. நான் உங்க அப்துல். இன்னும் கேட் எக்ஸாமினேஷனுக்கு 2 months தான் இருக்கு. கேட் 2023 எக்ஸாமினேஷனுக்கு சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்டாக நீங்கள் இருந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அந்த வீடியோ. எஸ், நீங்கள் காலேஜில் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்து இந்த எக்ஸாம் அட்லீஸ்ட் நான் கிராக்காவது பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, நான் இன்ட்ரோ போட்டு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட்டு 2 months இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்டை அட்லீஸ்ட் கிராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பார்ட் பார்த்தீங்கன்னா கேட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எஸ், 2010 இருந்து இப்போ ரீசெண்டாக 2023 வரைக்கும் லாஸ்ட் 10 yearsே போதுமானது. லாஸ்ட் 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும்னு நான் சொல்ல வரல, அது மாதிரியான ஒரு ஐடியா கிடைக்கும். அது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2023 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அதே கொஸ்டின் அதே டேட்டாவோட நீங்கள் வந்து முன்னாடி +2 வந்து பார்த்த மாதிரி வந்து இங்கே இருக்காது. ஸோ எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். ஓகே, பட் இருந்தாலும் அந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். ஸோ லாஸ்ட்டு 10 yearsக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுக்கு வந்து நம்ம கோச்சிங் மெட்டீரியல் தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ NPTEL கேட் போர்ட்டல் இருக்குது. கூகுள் சர்ச்சில் போயிட்டு NPTEL கேட் போர்ட்டல்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து வரக்கூடிய லிங்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வியூவில் தான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்பில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தக்கன உள்ள இன்டர்ஃபேஸ் வந்து மாறும். ஓகேங்களா? எஸ், இதில் வந்து வீடியோ சொல்யூஷன் இருக்கா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ சொல்யூஷன் எல்லாமே வரும். மேலே பார்த்தீங்கன்னா அவங்க மார்க் டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரீயாக. ஸோ மேலே வந்து டாப்பருடைய லிஸ்ட் எல்லாமே வருது பாருங்கள். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? எஸ், இதில் நான் ட்ரிபிளிக்கு வந்து காட்டுறேன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். கிளிக் பண்ணியாச்சு. இப்போது நம்ம டைப் கொடுத்தோன்னா இயர் கேட்குது. ஸோ இயர் கொடுத்தாச்சு. எந்த இயர் கொஷின்? ஸோ பார்த்தீங்கன்னா 2022 2011 2022 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 2011 காட்டுறேன் பாருங்கள். எஸ், எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணலாம். எஸ், ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? எஸ், நம்மளோட யூடியூப் சேனலோட பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பேஸ்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், மேட்ரிக்ஸ்க்கு ஒரு 10 hours இருக்கும், வெக்டார் கால்குலஸ் ஒரு 5 hours இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடத்திருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எலக்ட்ரிக் சர்க்யூட்டுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டாக 100 days கிராஸ் கோர்ஸ் உங்களுக்காக தான் போய்கிட்டு இருக்கு, உங்களுக்காகவும் போய்கிட்டு இருக்கு. அதில் மெயின் கோல் பார்த்தீங்கன்னா TNEB TRB. பட் கேட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உதவக்கூடிய ஒரு வகையில் தான் வந்து இருக்குது. ஓகேவா? எஸ், ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே வரும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், எலக்ட்ரிக் சர்க்யூட், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு அரௌண்ட் ஒரு 30 hours வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்லேயே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ரொம்ப முக்கியமான பார்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஆப்டிடியூட் செக்ஷன். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோடைய மார்க் பூஸ்டர் மாதிரி. பட் ஸ்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து பெருசாக கேர் பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் இது வரைக்கும் காலேஜில் படிச்சிங்க பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட M1 M2 M3 M4 புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அந்த புக்ஸை வந்து நீங்கள் எடைக்கு போடாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த புக்ஸே எனஃப் தான், அதை வச்சுக்கோங்க. அதை வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லீனியர் அல்ஜீப்ரா அதை நீங்கள் படிக்கிறீங்க, மேட்ரிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் உங்களுடைய லோக்கல் புக்கில் படித்தா கூட ஓகே தான். அதில் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன பண்ணணும், கேட்டுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜீப்ரா அது பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 10 hours வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய, ஏன்னா நீங்கள் காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க, காலேஜில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்துட்டு பெரிய இஷ்யூவாக இருக்காது. நீங்கள் ஒரு 2 years முன்னாடி தான் படிச்சிருப்பீங்க மேக்ஸ், கரெக்டுங்களா? ஸோ எடுத்து அதை ரிவைஸ் பண்ணிட்டு வர்றது வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சு ட்ராப் அவுட் ஆகி ஒரு 3 years ஆயிடுச்சு, 2 years ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் மெயின் ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது ஓகே. பட் நீங்கள் காலேஜில் இருக்கும்போது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு பெரிய டீலாகவே இருக்காது.
கிடையாது. ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸோடைய லீனியர் அல்ஜிப்ரா M1 புக்கை வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுத்து படிச்சிங்க அப்படின்னாலே அது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் கேட்டில் சால்வ் பண்ணி பழகுனீங்க அப்படின்னாலே மோர் தேன் எனஃப் தான். ஆப்டிடியூட் நான் சொல்லவே வேண்டாம். இங்கே நம்மளுடைய யூடியூப் கம்யூனிட்டியில் நம்பர் ஆஃப் வீடியோஸ் அவைலபிள். ஃபீல் ஃப்ரீ டு லேர்னாக இருக்கலாம், நம்ம கிராக் வித் ஜாக்சன் சாராக இருக்கலாம். பட் அவங்க வந்து பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது கோச்சிங் மெட்டீரியலோடைய ஆப்டிடியூட் புக்கு வாங்கினீங்கன்னா கூட ப்ரிஃபரபிள் தான். தேர்ட் ரொம்ப முக்கியமான பகுதி பார்த்தீங்கன்னா கோர் பேப்பர். இந்த கோர் பேப்பரில் நான் வந்து ட்ரிபிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா கோர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் எது இந்த செக்ஷனுக்குள்ளே வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எஸ், ட்ரிபிள்இக்கு வந்து ஹார்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், பவர் சிஸ்டம்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ். அதுக்கப்புறமா யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வரும். ஓகேங்களா, இந்த ஹார்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு பேசிக்ஸாக யார் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா EMFT, எலக்ட்ரிக் சர்க்யூட், இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இதில் EMFT வந்து நீங்கள் +1 +2லேயே வந்து ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, பேசிக் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இன்றைக்கு வரைக்குமே EMFT அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா இன்ஜினியர்ஸுமே வந்து படிச்சிருப்பீங்க. அதை கிராஸ் பண்ணி தான் அங்கே இன்ஜினியரிங்குள்ளே வந்திருப்பீங்க. ஓகேங்களா, எஸ். இது போக மார்க் பூஸ்டர்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய கோர் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே பிரித்து வச்சு படிக்கணும். அண்ட் நீங்கள் வந்துட்டு 50+ ஸ்கோர் பண்ணணும், நான் வந்து நான் டாப்பராக வரணும், ஆல் இந்தியா ரேங்க் 100க்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லாஸ்ட் 2 months பத்தாது. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இயர் அப்கமிங் இயர் 2023 வரப்போகிற எக்ஸாமினேஷனில் நீங்கள் வந்துட்டு இப்போத்திலிருந்து கரெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது கரெக்டாக கான்செப்ட் வைஸாக படித்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் நியர்லி 50 வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, மேக்ஸிமம் நான் சொல்கிறதே 50 தான். ஓகே, அதுக்கு இன்னும் லாஸ்ட் 2 months உட்காந்து படித்து உங்களால் 60 எடுக்க முடியும், 70 எடுக்க முடியும்னு நான் போய் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது பாசிபிளே கிடையாது. ஓகேவா, ஏன்னா அது வந்து பாசிபிள் எப்போ ஆகும் அப்படின்னா நிறைய வருஷமாக அந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, வேறு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குன்னு இந்த 2 மாதம் எக்ஸாம், இந்த கேட் எக்ஸாமினேஷனுக்கு 2 மாதத்துக்கு வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க ஆல்ரெடி இந்த கோரில் வந்து கரைச்சி குடிச்சு ஒரு 3 years 4 years இருப்பாங்க. ஓகே, அவங்களால 2 months ஒன்றா படித்து 70 80 ஸ்கோர் பண்ண முடியும். பட் மற்ற ஆஸ்பிரண்ட்டுக்கு இட்ஸ் நாட் பாசிபிள். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த பட்சத்தில் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா இப்போதைக்கு அவங்களுடைய ஹார்ட் ஆஃப் கோர் பேப்பர்ஸ் இருக்கும், அந்த ஹார்ட் ஆஃப் கோர் பேப்பர்ஸை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து படிச்சிடாமல் பேசிக்ஸ் வாங்க. பேசிக்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ ட்ரிபிள்இக்கு நான் பர்சனலாக வந்து எந்த ஆர்டரில் படிங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் சர்க்யூட், பேசிக்கான சர்க்யூட், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, அது எலக்ட்ரிக் சர்க்யூட் படிங்கன்னு சொல்லுவேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், அது உங்களுடைய மார்க்கை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், ஏன்னா அதுவுமே வந்து ட்ரிபிள்இக்கு வந்து மார்க் பூஸ்டர் மாதிரி. ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோருக்குள்ளே என்ட்ரு ஆகணும், அதனால் வந்து எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க் பூஸ்டர் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், DSP, நான் போனதில் DSP சொல்லணும்னு நினைக்கிறேன். DSP சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், அதை வந்து கவர் பண்ணணும். அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம்ஸ், அதுக்கு அடுத்த லெவலில் பவர் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறமா மெஷர்மெண்ட், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டரில் போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்டரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ப்ரிப்பரேஷன் மட்டும் போதுமா சார்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன தான் கான்செப்ட் படிச்சிங்கனாலுமே அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்ப 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 அவசியமானது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் கான்செப்டை மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களால் வந்துட்டு கேட் மட்டும் இல்லை, அது மாதிரி வரக்கூடிய எந்த எக்ஸாமினேஷனையுமே கிராக் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. அண்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் TNEB ஆர் TRB மாதிரியான எக்ஸாமினேஷன் வந்துட்டு உங்களுடைய சைடில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ், இன்றைக்கி ஒரு ஆஃபர் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். சைடில் தெரியக்கூடிய போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் 8 to 8:05 மேலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த கோடை வந்து சென்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னோடய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணல, பட் எலக்ட்ரிக் சர்க்யூட், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், பவர் சிஸ்டம்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி 6 சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் பெய்ட் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே நேரத்தில் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் கம்ப்ளீட்டாக
யூடியூப் சேனல்லே நடத்தி முடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அரௌண்ட் 7 சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த கோர்ஸுக்கான ப்ரைஸ் எல்லாமே சைடில் தெரியும். இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெமோ வெர்ஷன்ஸ் பாருங்கள், டெமோ கிளாஸஸ் வந்து பாருங்கள். டெமோ கிளாஸஸோடைய லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அந்த டைமுக்குள்ளே கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த கோடை நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃபர் வந்துட்டு 30% ஆஃபரை நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். அண்டு இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக தான் வாங்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து வேறு ஏதாவது கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்கலாம், ஒரு சில சப்ஜெக்டில் டவுட் இருக்கலாம், எங்கிட்ட இந்த சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சப்ஜெக்டை மட்டும் இண்டிவிஜுவலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நாம் இங்கே எங்கேயுமே வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஓகேங்களா, ஏன்னா இண்டிவிஜுவல் கோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ப்ளீட் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு இன்னொரு ஃபேக்கல்ட்டி வேணும், இன்னொரு நமக்கு டீம் வேணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம்.